சில முன்னணி நடிகர்கள் மட்டும்தான் நம்பி அதிக பட்ஜெட் படங்களை பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு வருவது வழக்கம். அதற்கு காரணம் அவர்கள் மட்டும்தான் வணிக ரீதியாக பணமழையில் நனைய முடியும் என்பதனால். அத்துடன் இவர்கள் நடித்தால்தான் மாசாக ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு ஒரு ஹைப்பை ஏற்படுத்த முடியும். இந்த ஒரு காரணத்தினாலேயே முன்னணி நடிகர்களின் சம்பளமும் ஒவ்வொரு படத்திற்கு ஒரு முறை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்படி இந்திய சினிமாவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான். கிட்டத்தட்ட 80 படங்களுக்கும் மேலாக நடித்து பாலிவுட்டில் முன்னணி ஹீரோவாக கலக்கிக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு வெளிவந்த பதான், கிசி கா பாய், கிசி கி ஜான், டைகர் 3 இந்த 3 படங்களுமே வெற்றி பெற்றுவிட்டது. அந்த வகையில் இவருடைய சம்பளம் 120 கோடி வாங்கி 7வது இடத்தில் இருக்கிறார். அடுத்தது பிரபாஸ். இவர் எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் பாகுபலி படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தார். அதனாலேயே இவர் நடிக்கக்கூடிய படங்களில் அதிக எதிர்பார்ப்பு வைத்து ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் வெளிவந்த படங்கள் எதுவுமே சொல்ற அளவுக்கு பெருசா மக்களிடம் ஈடுபடவில்லை. இருந்தாலும் 140 கோடி வாங்கி 6வது இடத்தில் இருக்கிறார். அடுத்தது கமலஹாசன். கமர்ஷியல் படங்களை கொடுத்து வணிக ரீதியாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் இல்லை. அதனாலேயே ஏற்ற இறக்கமாக வெற்றி பெற்று நடுநிலையாக நடித்துக் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட இவரை வைத்து லோகேஷ் விக்ரம் படத்தை எடுத்ததன் மூலம் புத்துணர்ச்சி பெற்று அடுத்தடுத்து லாபத்தை சம்பாதிக்க பயணித்து வருகிறார். அத்துடன் இவருடைய தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் நிறுவனம் துவண்டு போய் இருந்தது. இவருக்கும் விக்ரம் படத்தின் மூலம் கிடைத்த வெற்றி மூலம் அதை தூசி தட்டி கலக்கி கொண்டு வருகிறார். மேலும் இவருடைய சம்பளம் 150 கோடி. தற்பொழுது இவர் 5வது இடத்தில் இருக்கிறார். அடுத்தது அமீர்கான். ஹிந்தி திரையுலகில் மாசாக வலம் வரக்கூடியவர் தான் அமீர்கான். அப்படிப்பட்ட இவர் பாலிவுட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் என்றே சொல்லலாம். அந்த வகையில் இவருடைய சம்பளம் 175 கோடி. தற்பொழுது 4வது இடத்தில் இருக்கிறார். அடுத்தது விஜய். ஆட்ட நாயகனாகவும் வசூல் மன்னனாகவும் அடுத்தடுத்த படங்களில் கலக்கி கொண்டு வருகிறார். இவரை வைத்துதான் தயாரிப்பாளர்களும் திரையரங்களும் லாபத்தை சம்பாதிக்கிறது என்றும் சொல்லும் அளவிற்கு பெயர் வாங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட இவருடைய சம்பளம் தற்பொழுது 200 கோடி. அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் 3வது இடத்தில் விஜய் இருக்கிறார். அடுத்தது ரஜினி. 74 வயதிலும் ஹீரோவாக நடிக்கும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். அதுவும் இளம் ஹீரோக்களை விட வசூல் அளவில் லாபத்தை கொடுத்து வருகிறார். அப்படிப்பட்ட இவருடைய சம்பளம் 210 கோடி. தற்பொழுது இவர் 2வது இடத்தில் இருக்கிறார். அந்த வகையில் ரஜினிக்கும் விஜய்க்கும் இடையில் எத்தனையோ போட்டிகள் இருந்தாலும் இவர்களை விட முதலிடத்தில் இன்னொரு நடிகர் அதிக சம்பளத்தை வாங்கிவிட்டார். அவர் வேறு யாருமில்லை, பாலிவுட் கிங் காங் ஷாருக் கான். ஹீரோவாகவும் தயாரிப்பாளராகவும் வசூலில் லாபத்தை பார்த்துவிட்டு வரும் இவருடைய சம்பளம் 250 கோடி. அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோக்களில் இவர்தான் முதலிடத்தில் இருக்கிறார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை காண மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.